ஹாய் ஆல். இன்னைக்கு ஒரு பார்டர் பேங்கிள்ஸை எப்படி எலகண்ட்டாக டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவை ஆல்ரெடி ரேப் பண்ண பேங்கிள்ஸ், கோல்டன் பால் செயின், சில்வர் ஸ்டோன் செயின், அப்புறம் சில ஸ்டோன்ஸ். நான் ஒயிட் கலரில் 2 ஸ்டோன், கோல்டன் கலரில் 2 ஸ்டோன் எடுத்திருக்கேன். க்ளூ, கட்டர். ஆல்ரெடி பேங்கிள் ரேப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேப்பிங் டெக்னிக் எப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ரேப் பண்ணதில் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் மார்க்கோடைய சென்டரில் நான் க்ளூ பண்ண போகிறேன். இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு நான் ஒயிட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மார்க்கில் திருப்பி அதே ஒயிட் ஸ்டோன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 எக்ஸ் மார்க்கில் கோல்டன் ஸ்டோன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த சில்வர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண போகிறேன். சென்டர் ஆஃப் த பேங்கிளில் நடுவில் 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இந்த சில்வர் ஸ்டோன் செயினை அந்த க்ளூ மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ தட் அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். எக்ஸஸை நம்ம கட் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த குவார்ட்டர்லையும். இந்த பேங்கிளோட வித்தில் இது சென்டராக இருக்கணும். அதுதான் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் குவார்ட்டர். இப்போ லாஸ்ட் குவார்ட்டர்லையும் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். இப்போ இது ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆன உடனே அதுக்கு பக்கத்துலேயே க்ளூ போட்டுட்டு நம்ம இந்த கோல்டன் பால் செயினை ஒட்டிடலாம். இதோட எக்ஸஸையும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இதோடைய இன்னொரு பக்கத்துலையும்.
இதே மாதிரி எல்லா குவார்ட்டருக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேங்கிள் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். கோல்டன் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் அண்ட் நடுவில் ஒட்டியிருக்கிறது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு டிசைனிங் டெக்னிக் எப்படி பண்றதுன்னு அப்புறமா பார்க்கலாம்.